ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டே 3 ஆஃப் த சேலஞ்ச் தான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு ஓவர் நைட் ஓட்ஸை வித் ஃப்ரூட்ஸ் தாங்க பண்ணி கொடுத்தேன். லஞ்சுக்கு வந்து ஸ்பினாச் சப்பாத்தி, பிளாக் ஐ பீ பட்டர் மசாலா அண்ட் பாட்டில் கார்ட் பொரியல் தான் பண்ண போகிறேன். ஸோ பிளாக் ஐ பீ பட்டர் மசாலாவுக்கு பிளாக் ஐ பீன்னு ஆல்ரெடி வேக வச்சு குக் பண்ணியாச்சு. நீங்கள் எப்பயும் பண்ணுற பட்டர் மசாலா தான். பன்னீருக்கு பதிலாக நான் பிளாக் ஐ பீ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயம், தக்காளி, கேஷ்யூ, ஜிஞ்சர், கார்லிக், மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட் பண்ணிவிட்டு இது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு பியூரியாக நம்ம ஆக்கிக்கிட்ட போகிறோம். இதை கூல் டவுன் ஆகிறதுக்கு டைமில் நீங்கள் ஸ்பினாச் சப்பாத்தி தான் நான் பண்ணியிருக்கேன். ஒரு பிளெண்டரில் ஒரு ஃபுட் ப்ராசஸரில் ஸ்பினாச் எடுத்து நல்லா பியூரி பண்ணிக்கோங்க. இதோட நான் கப்லி வீட் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணி நல்லா டவ் வர கன்சிஸ்டன்சி வரைக்கும் நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் இதில் ஆட் பண்ணலை. கொஞ்சோண்டு வேணால் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயும் பண்ணுற சப்பாத்தி மாதிரி தான் நல்லா டவ் மாதிரி வந்தாலும் நார்மல் சப்பாத்தி மாதிரி பண்ண வேண்டியதான். கிரேவி வந்து நான் பியூரி பண்ணியாச்சு. ஸோ பேனில் வந்து பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த பியூரியை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வந்ததுக்கப்புறமா நான் வந்து வேக வச்ச பிளாக் ஐ பீயை வந்து நான் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. மேலே ஒரு ஷைனி லேயர் வரும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு, கசூரி மேத்தி, க்ரீம் ஆட் பண்ணிட்டா முடிஞ்சுதுங்க, கிரேவி முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் லஞ்சுக்கு பசங்களுக்கு பேக் பண்ணியாச்சு. பசங்களுக்கு பேக் பண்ணதுக்கப்புறமா நான் யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யோகா அண்ட் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பனானா சாப்பிட்டுட்டு நான் 1 ஹவர் வாக்கிங் போயிட்டேங்க. வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு ஓவர் நைட் ஓட்ஸ் வித் ஆப்பிள் சாப்பிட்டாச்சு. ஸோ அது பண்ணதுக்கப்புறமா என்னோடய லஞ்சுக்கு நான் ஸ்பினாச் சப்பாத்தி, பிளாக் ஐ பீ பட்டர் மசாலா அண்ட் பாட்டில் கார்ட் பொரியல் தான் சாப்பிட்டாச்சு. ஸ்நாக்குக்கு கிவி தான். ஸோ லஞ்சே வந்து ஒரு பேலன்ஸ் டயட் தான். ஃபைபர், கார்ப்ஸ், ப்ரோட்டீன் எல்லாமே வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக் தான் கிவி. ஸோ 3 ஃப்ரூட்ஸ் இன்றைக்கி வந்துருச்சு, பனானா, ஆப்பிள் அண்ட் கிவி. அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து நான் சூப் தாங்க பண்ணேன். எனக்கு கேரட், காலிஃப்ளவர், ரெட் கேப்சிகம் அண்ட் ஜிஞ்சர் போட்டு எல்லாத்தையும் ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் போட்டு நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வேணும்னா இதில் நீங்கள் ஆல்மண்ட் மில்க்கு போட்டுட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது. பசங்களுக்கு வந்து நான் கர்ட் ரைஸ் தான் கேட்டாங்க. ஸோ கர்ட் ரைஸ் அண்ட் பிளாக் ஐ பீ பட்டர் மசாலாவே எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ அதை வச்சு கொடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி என்னோடய சேலஞ்ச் நான் சூப்பராக முடிச்சுட்டேன். நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.